தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐயில் தடை வேண்டும், சிபிஐ விசாரிக்க கூடாது, மாநில அரசு விசாரித்தால் என்னுடைய கணவனுக்கு நீதி கிடைத்துவிடும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொற்கொடி உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறார். மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரன் கினோஸ், மாநில அரசு விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, இதில் மாநில அரசு முழுமையாக விசாரணையை இன்னும் நடத்தி முடிக்கவில்லை, சம்பவ செந்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதற்கான முயற்சியும் செய்யவில்லை, 3 பேர் திருவேங்கடம் உட்பட 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது பல மர்மங்களை உள்ளடக்கியது. அந்த குற்றவாளி, மாஸ்டர் மைண்ட் குற்றவாளி இன்னும் நெருங்கவே இல்லை, நெருங்க மாநில அரசு விரும்பவில்லை. இது கினோஸ் தரப்பு வாதம். ஆம்ஸ்ட்ராங்கோடு நீங்கள் நிழலாக இருந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய அத்துணை வழக்குகளையும் நடத்தியவர் இன்றைய பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன். ஆனந்தன் தரப்பு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை நீதியை நிலைநாட்டியே தீருவேன், உண்மையை வெளிக்கொண்டு வந்து தீருவேன், உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடுவேன், தமிழக அரசை அம்பலப்படுத்துவேன் என்று அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை பலமாக தட்டுகிறார். இப்படி இந்த வழக்கு முக்கோண அரசியலில் இந்த வழக்கு பயணப்படுகிறது. மாயாவதி அவர்கள் தனி விமானத்தில் சென்னை வந்து இதில் மாநில அரசினுடைய தலையீடு இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும், அவருடைய தெளிவான வாதம். 3 முறை முதலமைச்சராக இருந்து பல வழக்குகளை பார்த்தவர், டெல்லியினுடைய அரசியலை பார்த்தவர், சிபிஐ பல முறை எதிர்கொண்டவர். ஒரே கேள்வி, ஒரே பதில், திமுக இதில் சம்பந்தப்படவில்லை என்றால் திமுக சிபிஐயிடம் வழக்கை கொடுத்து விட வேண்டும். இதை டெல்லியிலும் சொல்லி இருக்கிறார். இப்படி இந்த வழக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது பல பேருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இந்த புரியாத புதிர் எங்கே தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, வேகத்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் உள்ளே ஆராய்ந்து பார்த்தால், ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து 4 நாட்களுக்கு பிறகு சேகர் பாபு பொற்குடியினுடைய உதவியாளருடைய தொலைபேசிக்கு வருகிறார். நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு அரசு அத்தனை உதவிகளையும் செய்யும், முதலமைச்சர் உங்களிடம் தகவல் சொல்ல சொன்னார் என்று இந்த தகவலை சொல்லுகிறார்கள். அதன் பிறகு மேயர் பிரியாவோடு சேகர் பாபு தொடர்ந்து வருகிறார், தொடர்ந்து வந்து உதவுவதாக சொல்லுகிறார். இந்த வழக்கை நான் பார்த்து கொள்ளுகிறேன், இந்த வழக்கை மாநில அரசு நடத்தும், குற்றவாளியை கண்டுபிடிக்கும் என்று சேகர் பாபு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு திருமதி ஆம்ஸ்ட்ராங் சேகர் பாபு உடைய அரசியலை, சேகர் பாபு உடைய இந்த வழக்கினுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவரிடம் இந்த வழக்கின் போக்கை திசை மாற்றுகிறார். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை, உண்மை குற்றவாளிகளிடம் நெருங்கவில்லை, உண்மை குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டார்கள், மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லை, இப்படி சொன்ன திருமதி ஆம்ஸ்ட்ராங் சேகர் பாபு மீது நம்பிக்கை வைக்கிறார்.
காரணம், சேகர் பாபுவுடைய உதவி தேவைப்படுகிறது, மாநில அரசனுடைய உதவி தேவைப்படுகிறது. மாநில அரசு நினைத்தால்தான் திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். பாவம், அந்த சகோதரியால் அதுதான் செய்ய முடியும். காரணம், இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இதுவரை சம்பாதித்த பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் நிலங்கள், பணங்கள், இவையெல்லாம் பல பேரிடர் பெயரிலே இருக்கிறது. பல பினாமிகள் இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பினாமிகள் ஸ்வீட் எடு கொண்டாடு, அத்தனை பேரும் எதிர்பார்க்காமலே பல 100 கோடிகளுக்கு இரவோடு இரவாக கோடீஸ்வரர் ஆகிவிட்டார்கள். இது உழைப்பு ஆம்ஸ்ட்ராங். இது இவர்கள் பல பேர் கோடீஸ்வரர் ஆகிவிட்டார்கள். இவர்களுக்கு சிபிஐ விசாரணை செய்தால் இந்த சொத்துக்களெல்லாம் பறிபோகும், பல கோடி நிலங்கள் பறிபோகும். இந்த வழக்கை புகார் செய்தவர், தலையிலே வெட்டுப்பட்ட அந்த நபர், இன்று அவர் பெயரில் பல கோடி ரூபாய் சொத்து. அந்த சொத்துக்களை அவர் காப்பாற்ற வேண்டும். பல பேர், கௌரி சங்கர், புரசை ரங்கநாதன், இப்படி பல பினாமிகள். இந்த பினாமிகளிடமிருந்து பணத்தையும் நிலத்தையும் காப்பாற்றுவதற்கு அந்த சகோதரிக்கு வேறு நாதி இல்லை. அந்த குழந்தையை ஆளாக்க வேண்டும், அதற்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். தானும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி என்கின்ற நட்பெயரோடு வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். இதற்கு கோடிகள் தேவை. ஆம்ஸ்ட்ராங்குடைய உழைப்புக்கள் பல பேரிடம், பல பினாமிகளிடம் இருந்து எடுக்கக்கூடிய வலிமையை சகோதரி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு தேவை. அதன் காரணமாக ஆளுங்கட்சியிடம் அவர் சரணடைந்து விடுகிறார். இயல்பாக நடந்த ஒன்று. ஆனால் கணவருடைய மரணத்திற்கு நியாயம் வேண்டுமா, கணவருடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டுமா, 2 விதமான அவருக்கான அந்த வாய்ப்புகள், எதை பயன்படுத்தி கொள்வது என்ற நிலைக்கு வருகிற பொழுது, கணவருடைய சொத்துக்களை காப்பாற்றி தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் பல 100 கோடிகளையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்படி தள்ளப்படுகிறது ஆளுங்கட்சிக்கு அனுகூலமாக போய்விடுகிறது. ஆளுங்கட்சி இதில் திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை மொத்தமாக கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது. இந்த வழக்கு பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டிய முடிச்சு அவிழ்க்கப்படாமலே இது போய்விடுகிற ஒரு அபாயம் இருக்கிறது. இதை உச்ச நீதிமன்றத்திற்கு, உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற ஆம்ஸ்ட்ராங்கோடு பல ஆண்டு காலம் பயணப்பட்டு வழக்கறிஞராக, நண்பராக, தோழனாக இருந்த ஆனந்தன் அவர்கள் இதில் சமரசம் செய்து கொள்ளாமல் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணையே வேண்டும், சிபிஐயால் தான் உண்மையை கொண்டு வர முடியும், நான் ஆம்ஸ்ட்ராங்கோடு பயணப்பட்டது உண்மை, அந்த நண்பனோடு நான் விசுவாசமாக இருந்தது உண்மை என்றால் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டிலே ஏற்றி சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று சமரசம் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆணை பெறுகிற பொழுது அதற்கு தடை வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சிபிஐ விசாரணை தேவை என்கின்ற உத்தரவை பெற்ற பிறகு 10 நாள் கழித்து தடை வேண்டும் என்று திருமதி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டுகிறார். இது
எந்த வகையில் நியாயம் என்கின்ற கேள்வி ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே எழுகிறது. மாநில காவல்துறை அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கினுடைய கோப்புகளை சிபிஐயிடம் கொடுக்க மறுக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரன் கினோஸ் நீங்கள் டிஜிபிக்கு ஒரு புகார் தருகிறார், உள்துறை செயலாளருக்கு ஒரு புகார் தருகிறார். இப்படி பல புகார்களின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை தெரியும் என்கின்ற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகள் கினோஸ் ஆனந்தன் 2 பேரும் விடாப்புடியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அனைத்து கட்சி கூட்டம், எஸ்ஐஆருடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் இதில் பல பருவம் முடிச்சுக்களை அவிழ்க்க மறுக்கிறீர்கள், சிபிஐ விசாரணைக்கு தடை போடுகிறீர்கள், ஆதலால் இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று எழுந்து செல்லுகிறார் ஆனந்தன். ஆனால் முதலமைச்சர் தயவு செய்து அமருங்கள், கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டாம், நான் உங்களோடு தனியாக பேசுகிறேன் என்பதை பொருட்படுத்தாமல் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுகிற செய்தி அனைத்து ஊடகங்களிலும் வந்து செய்தி வந்தது. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஏன் மாநில அரசு இவ்வளவு அக்கறை காட்டுகிறது? மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை, கேரளா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை ஏன் இறக்கிறது? பசந்த் என்கின்ற அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். இப்படி பல லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த வழக்கில் தடை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. சித்தார்த் வேத்ரா இவர் அரசு தரப்பு வழக்கறிஞர். இவரும் இந்த வழக்கினுடைய போக்கிலே ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்குடியினுடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த வழக்கு சிபிஐ விசாரணை தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு, தடைக்கு எதிராக இந்த வழக்கினுடைய போக்கை மாற்றுகிற நிலையை பார்க்க முடிகிறது. இப்படி பல தடைகளை, வேக தடைகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி 10/10/2025 அன்று நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை தொடரலாம், மேல்முறையீடு செய்து குற்றவாளிகளை ஏன் விடுதலை செய்கிறீர்கள் என்கின்ற அந்த உச்ச நீதிமன்ற போக்குக்கு தடை வாங்கியாக வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதியை வழக்கின் போக்கை திசை திருப்பி இந்த வழக்கு எப்படியாவது நிறுத்து போக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் முயற்சியை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே செய்கிறாரா திமுகவுக்கு உடந்தையாக என்கின்ற கேள்வி பல பேருக்கு இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கிறது. தமிழக அரசிடமிருந்து மீட்டு இந்த வழக்கு சிபிஐயிடம் போக வேண்டும் என்று எதிர்வாதியாக கினேஷ் செய்கிற பொழுது நீங்கள் பொற்குடி அவர்கள் இதற்கு இடையூறாக இருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர்கள் தரப்பு, ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் தரப்பே இப்பொழுது வேதனைப்படுகிறது. திமுக மூலமே இந்த மனு தயார் செய்யப்பட்டு பொற்குடி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்படுகிறார். 27 குற்றவாளிகளும் எதிர்வாதம் செய்ய அனுமதிக்கிறார். இந்த வழக்கு 2000 செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போன அத்தனை பேரிடமும் ஒரு குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனு போட்டதை போலவே. காரணம், 2000 பேரை செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரித்தால் 2000 வருஷம் முடிஞ்சு போயிடும். இதே போக்கை திமுக தரப்பு திருமதி பொற்குடி அவர்களுக்கு இந்த ஆலோசனையை செய்து உங்களுடைய பினாமிகளிடமிருந்து பணத்தை மீட்டு கொடுப்பது எங்களுடைய வேலை என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆக இந்த வழக்கு ஏறக்குறைய பல நாள்
தாமதித்து தாமதித்து வழக்கின் போக்கு திசை திருப்பப்பட்டு 13/1/2026 பொங்கலுக்கு முதல் நாள் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இதை இந்த வழக்கின் போக்கை சிபிஐ வந்தால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் வரை இந்த வழக்கு போகும். உதாரணத்திற்கு காங்கிரசினுடைய இந்நாள் தலைவர் செல்வ பெருந்தகை ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையால் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டார். அதன் பிறகுதான் அவர் சிறைக்கு போனார். இப்படி பல முன் உதாரணங்கள் இருக்கிறது. ஆகையால் தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் குடும்பத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய பல 1000 கோடி பணம் வேண்டுமா அல்லது நீதி வேண்டுமா என்பதை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும். இது அவர்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுவோம். இருந்தாலும் உண்மை குற்றவாளியை தண்டிக்க அந்த சட்டம், ஜனநாயகம், நீதிமன்றம் காத்திருந்தோம் அதை தவறவிடக்கூடாது என்பதுதான். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இதே வட சென்னையில் நீங்கள் மறைந்த பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய மரணத்திற்கு பிறகு பல மர்ம முடிச்சுக்கள் இருக்கிறது. ஆனால் வெங்கடேஷ் பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்வி திமுகவால் உச்ச பட்ச அதிகாரமான உள்துறையினுடைய துணை அமைச்சராக்கப்பட்டார். சிபிஐ அவருடைய வசம். டெல்லியில் உள்துறை துணை அமைச்சர் சிபிஐ. ஆனால் கணவருடைய வழக்கை விசாரிக்கக்கூடாது, வெங்கடேஷ் பண்ணையாருடைய வழக்கை விசாரிக்கக்கூடாது என்பதற்காக திமுக கொடுத்த பதவிதான் மத்திய அமைச்சர், மத்திய உள்துறை இணை அமைச்சர். மத்திய உள்துறை இணை அமைச்சருடைய கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அதை விசாரிக்கக்கூடாது. மனைவி இந்தியாவுடைய உள்துறை இணை அமைச்சர். இப்படி பல வரலாற்று சோகங்களை கொண்ட இயக்கம்தான் திமுக என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.